நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஒரே மெய்தேவனும் ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமாகிய இயேசு மகாராஜன் தந்த இந்த நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப வேளைக்கு உங்கள் ஜெப குறிப்பை நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது நாங்களும் இந்த ஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு தந்திருக்கிற ஜெப வீரலுமாய் உங்கள் ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அநேகர் சாட்சி எழுதுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சாட்சி மிகுந்த பலனுள்ளது. உங்களுடைய ஜெப குறிப்பையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சாட்சி ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு நன்மை இந்த நிகழ்ச்சி மூலமாய் செய்திருந்தால் நீங்கள் இதற்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் நாம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த ஜெப வேளைக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் என்னோடு பேசின ஒரு காரியம் உண்டு. என்னவென்றால், முதியோர்களை நினைத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேக முதியோர்கள் தனிமை என்ற ஒரு கொடும் சிறையில் இருப்பது போல் இருந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு வெளியே சொல்ல முடியவில்லை. அநேகர் புலம்பியும் வழி இல்லை. பணம் என்று சம்பாதிக்க மகனை படிக்க வைப்பார்கள், பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள். அவர்களோ ஒரு தேசத்தில் இருப்பார்கள், இவர்களோ ஒரு தேசத்தில் இருப்பார்கள். இல்லையே, சில நல்லவர்கள் கடின இருதயத்தோடு பெற்ற தாயும் தந்தையும் கைவிட்டு நமக்கு நம்முடைய பாடு முடிந்தது என்று சொல்லிவிடுவார்கள். என் ஆண்டவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் முதியோர்கள் இருக்கிறார்களா? என் ஆண்டவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதாம். அவர்கள் வாயிலிருந்து உனக்கு சாபம் வரக்கூடாது. சகோதரனே, சகோதரியே, அவர்கள் வாயிலிருந்து உங்களுக்கு சாபம் வரக்கூடாது. ஆசீர்வாதமான வார்த்தை வரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் ஒரு நாள் வயோதிகர்களாவோம். ஆவோமா இல்லையா? இதே நிலைமை நமக்கு திரும்ப வந்து விடக்கூடாது. நான் ஒரு காரியத்தை முதலாவதாகவே சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் சொல்ல இருக்கிறேன். ஒரு தாய் தன்னுடைய கணவன் இறந்த நிலையிலும் தன்னுடைய ஒரே மகனுக்காய் வாழ்ந்து அந்த ஒரே மகனை படிக்க வைத்தாள். திருமணம் செய்து கொடுத்தாள். திருமணம் முடிந்து கொஞ்ச நாள் ஆனது. கொஞ்ச நாளிலே பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தார்கள். பிறந்த மாத்திரத்தில் அந்த மருமகள் சொல்லியிருக்கிறாள், நம்மளே 4 பேர் ஆயிற்றோம். இதில் இடையூறாய் உங்களுடைய தாய் எதற்கு? நமக்கு வசதி இருக்கிறது. உங்கள் தாயாரை நல்ல ஒரு ஹோமில் சேர்த்துருவோம், அவங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இது அநேக பசுத்தவான்கள் சொன்ன ஒரு சம்பவம். நான் சொல்வேன், இப்படி நடக்கும், கட்டாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவுதான். உடனே ஒரு ஹோமை பார்த்தாச்சு. அம்மா, என் வீட்டுக்காரி வேலைக்கு போகிறா, என் வீட்டுக்காரிக்கும் உனக்கும் ஒத்து வர மாட்டேக்கு, அப்பப்போ சண்டை போடுதுங்க. உங்களுக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க. இங்கே உங்களை போல் வயோதிரிகள் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருந்துக்கலாம், உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்வேன். நான் வாரம் என் பிள்ளைகளோடு வந்து உங்களை பார்ப்பேன். இன்னைக்கு அநேகருடைய வார்த்தை இதுதான். சொல்லியாச்சு. இந்தம்மா கண்ணீரோடு தன் ஆசையாய் கட்டின வீடு, ரத்தம் சிந்தி சாப்பாட்டை வெறுத்து அநேகரிடத்தில் மடிப்பிச்சை ஏந்தி கட்டின வீட்டு, அந்த வீட்டை விட்டு கண்ணீரோடு வெளியே போனார்கள். நினைத்து கொண்டார்கள் எப்போதாவது வருவான் என்று. எப்போதுமே வரவில்லையாம். இந்த தாயாருக்கு கடைசி நாட்கள் ஆனது. அந்த மகனை வரச் சொல்கிறார்கள். இப்போமாவது வந்துரு, நீ இப்போமாவது தயவு செய்து வந்துரு, உன்னுடைய தாயாருடைய கடைசி நாள் நேரம் இது, வந்துவிடு என்று சொல்லியிருக்கிறார்கள். போனப்போ அந்த தாயார் கரத்தை பிடித்து சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு ஒரு உதவி செய்யணுப்பா. என்னன்னு கேட்டப்போ, இந்த ஹோமில் எல்லா ஜன்னல்லையும் கொசுவலை இல்லை. இந்த கொசுக்கள் வராதபடிக்கு எல்லா ஜன்னலையும் நீ கொசுவலை மாட்டணும்.
அதுக்கப்புறம் இந்த ஹோமில் நிறைய ரூமில் ஃபேன் இல்லைப்பா, நீ ஃபேன் வாங்கி மாட்டணும். அதுக்கப்புறம் இந்த ஹோமில் ஒரு பெரிய ஏதாவது ஒரு குளிர்சாதன பெட்டியோ இல்லை உணவை பதப்படுத்துகிற ஏதோ ஒன்று இங்கே வாங்கி வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மகன் அவ்வளோதான் அழுதுகிட்டு, அப்படியாம்மா, இது நீங்கள் முன்னக்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் வயதான இப்போ சாகக்கூடிய நேரத்தில் சொல்லுதீங்களா, அதுக்கு முன்னக்கிட்டே நான் செஞ்சுருப்பேன்ல அப்படின்னு சொன்னப்போ அந்த தாயார் சொன்னார்களாம், நான் என் மாமியாரை விட்டது போல நீ என்னை விட்டாய். நாளை உனது மருமகள் இங்கே கொண்டாந்து உன்னை விடும்போது நான் இந்த கொசுக்கடியை தாங்கிவிட்டேன். நான் இந்த 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 சூழ்நிலைக்கு என்னை நானே வரித்து கொண்டேன். எனக்கு தேவன் தந்த தண்டனை என்று எண்ணி நான் வருத்தி ஏற்றுக்கொண்டேன். நாளை நீ இதே ஹோமுக்கு வரும்பொழுது இந்த கொசுக்கடியை உன்னால் தாங்க முடியாது. இங்கே நடக்கிற காரியங்களை நீ ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் இது உனக்காக சொல்லுகிறேன் என்று சொன்னாலாம். என் அன்பு தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, உயிரோடு இருக்கும் பொழுது கவனிக்காமல் உன் பிள்ளைக்கு அவர்கள் பெயரை வைத்து எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் அப்பா வந்துட்டாங்க நீ வளர்ப்ப, நல்லது தான். உங்கள் அப்பாவாத்த அந்த பிள்ளை வளரும், உங்கள் அம்மாவாத்த வளரும். ஆம், செஞ்சதெல்லாம் திருப்பி செய்யும். அம்மாவா இல்லையா? செய்யும், கட்டாயம் செய்யும், நிச்சயம் செய்யும். எழுதி வைத்து கொள்ளுங்கள். என்னாலும் உங்களோடு இருக்கட்டும். இந்த நாளிலே நாம் இந்த முதியோர்கள் பாதுகாக்கப்படணும். இந்த முதியோர்களை தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல மனநிலையை தரணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு மனநிலை சரியில்லை. நிறைய முதியோர்கள் காரணம் கேட்டிங்கன்னா அவங்களோடு மனவிட்டு பேசுவதற்கு பிள்ளைகளுக்கு மனமில்லை. அவர்களோடு அவர்களை ஷேர் பண்ணதுக்கு, அவருடைய துக்கங்களை, அவருடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணதுக்கு ஆள் இல்லை. மெண்டலாக இருந்தாங்க. இதுதான் மெயின் காரணம். அதனால் அவர்களை மேல் கவனம் வையுங்கள். உங்கள் வீட்டில் முதியோர் இருந்தால் நான் அவருடைய அடிங்கிற அதிகாரத்தோடு சொல்வேன், அது உங்களுக்கு கிரீடம். நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அம்மாவா இல்லையா, மனப்பூர்வமாய் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, ஏசு அப்பா, நீர் எனக்கு சொன்னது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். ஆண்டவரே, எங்கெங்கே முதியோர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ, எங்கெங்கே தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் வரும் துன்பத்தை எண்ணி எண்ணி வருந்தி உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறார்களோ, அவர்களுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன்ப்பா. தேவனே, இந்த உபத்திரத்தோடு அந்த உபத்திரம் பெருசுங்கிறது அவருக்கு தெரியட்டும். ஆண்டவரே, உயிரை மாய்த்து கொள்வது ஒருவேளை இந்த பூமியில் கடைசியாக இருக்கலாம், ஆனால் நரகத்துக்கு பஸ்டா போயிருவேன். தாயே வேண்டாம், சகோதரியே வேண்டாம், தற்கொலை எண்ணம் வேண்டாம். தேவன் ஒருவர் உன் ஜீவனை உனக்கு தந்தவர். வேதத்தில் விதமாய் சொல்லியிருக்கு, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று. துன்பத்தின் மேல் துன்பம், வேதனை, மன பாரம் அதிகமாய் கொண்டிருக்கிறதா? பயப்படாதிருங்கள். தேவன் ஒருவர் இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நீங்கள் அவரிடத்தில் உங்கள் கவலையை வையுங்கள். தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதித்து, தேவாதி தேவன் உங்களை பாதுகாத்து நடத்துவார். உங்களுக்கு உதவி செய்வர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் அத்தனை பெரியோர்களையும் தேவனே நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக ஆக்சிடென்ட் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபி என்று என் ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஐயா, என் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறதை மாத்திரம் சொல்வேன். எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது ஐயா. என் ஆண்டவர் இதயத்தில் பேசுகிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆக்சிடென்ட் மூலமாய் இன்றைக்கி அநேகர் நடைப்பிடங்களாய் லாந்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்தியாவில் சராசரியாக இறப்பு மாத்திரம் ஒரு நாளைக்கு 470 வரை இருக்கிறதாம். இறப்பு அப்படி என்றால் பாதிப்பு எவ்வளவு இருக்கும் யோசித்து பாருங்களேன். ஐயா, நல்லா தான் போகிறாங்க, நல்லா பெரிய நல்ல டிப்டாப்பாக போகிறான். வரும்போது மதுப்பிரியராக வந்துருந்தாங்க. எதிர்த்தில் வாரம் தெரியாமல் விட்டுருதான். சிலர் வேணுக்குன்னே விட்டுருதான். எங்கே போகிறோம்னே தெரியாமல் விட்டுருதான். எவ்வளவோ அரசு தடை செய்தாலும் எப்படியாவது அந்த ரோட்டில் போய் இந்த ரோட்டில் போய் போயிடணும். எங்கே இருக்கும்? ஆக்சிடெண்ட்டில் முடியுது. காரணம் குடி.
ஐயா வேண்டாம், அநேக விபத்துகளுக்கு காரணமாக இருக்கிற அந்த குடியை நிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு தெரியட்டும். அநேக வீடுகளுடைய சமாதானத்தை கெடுக்கிறது குடி என்பதை இந்த அரசு தெரியட்டும். சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு முடிவு கட்டட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னான்ற இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஐயா உழைச்சி போட ஆள் இல்லையேன்னு சொல்லி அநேகர் புலம்போது உண்டு. கடந்த நாளில் இருதயத்தை தொட்ட ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு மனிதர் தற்செயலாய் மரத்திலிருந்து கீழே விழுந்தார். 1.5 வருடமானது. இடுப்புக்கு கீழே செயலற்று போனது. செயலற்று போன அந்த சகோதரனுடைய சகோதரி பெரிய பணக்காரரா, 1 லட்சம் ரூபாய் செலவுக்காக, அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அப்போது கொடுத்திருக்கிறார்கள், எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனால் அதை இவர்களால் திருப்பி தர இயலவில்லை. 1.5 வருடம் ஆகியும் சுகமாகவில்லை. அங்கே வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. அந்த மனைவி தன்னுடைய 2 பிள்ளைகளை பாதுகாப்பதிலே பெருசாக இருந்தது. ஆனால் பணம் கொடுத்தவர்கள் விடுவார்களா? எதையாவது விற்று கொடு ஐயா அவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு வருமானம் தான், என் கணவரை வைத்துத்தான் வந்தது. இருக்கிற ஒரு பிள்ளையும் சரியான மனநிலை இல்லாத ஒரு பிள்ளை. எத்தனை பேரை என்னால் பார்ப்பது? தினம் வேதனை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதே. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுவேன், கிறிஸ்தவம் பஞ்சமத்தே அல்ல, அநேக பாடு உபத்திரவத்தின் வழியை பரலோகம். என்ன உங்களோடு இருக்கட்டும். இன்றைக்கு செயலிழந்து போயிருக்கிற கால்களுக்காய், செயல்படாது இருக்கிற நரம்புகளுக்காய், ஆறாத பொண்களுக்காய் ஜெபி என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்களா? கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஒரு அருமையான ஒரு சகோதரனை சந்தித்து சொன்னார். அவர்கள் காலில் ஸ்டீல் இருக்குது, பெருசாக இருக்குது. 3 சக்கர வாகனத்தில் வந்தார். என் கையை பிடித்து எனக்கு சொன்னார், என்னை உங்களுக்கு தெரிகிறதா, நான் இந்த ஊரை சார்ந்தவர் என்று சொன்னார். நான் சொன்னேன், அப்படியா, தெரியுது, இதுக்கு முன்னால் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், நீங்கள் சைக்கிளில் வரும்போது நான் விழுந்த ஐயா, இப்போ வரைக்கும் சுகமாகலை அப்படின்னு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதை போல நீங்களும் ஒரு வேளை 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் ஆகிவிட்டதே, என் பிள்ளையின் கால் இன்னும் சரி வரவில்லையே, என் பிள்ளைக்கு ஒரு கை செயலற்று போனதே, விதவிதமான வியாதியினால் விதவிதமான அடியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தாவே, என் பிள்ளைக்கு இன்றைக்கு ஒரு இறக்க வைங்கப்பா, இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு என் பிள்ளையோட செத்து போன நரம்புக்கு ஒரு உயிர் வரட்டுமப்பா, இன்றைக்கு என் பிள்ளையோட கால்களுக்கு ஆண்டவரே அந்த செத்து போன எலும்புகளுக்கு ஒரு உயிர் வரட்டுமப்பா, உம்மால் ஆகுமே. 38 ஆண்டவரே 38 வருஷம் வியாதிக்காரன் சுஸ்தமானது உண்மைண்ணா ஐயா, இன்றைக்கோ மறித்து போன பிரேத எலும்புகள் உயிர் பெற்று வந்தது உண்மைண்ணா. கர்த்தாவே, இன்றைக்கு ஜீவனோடு செயலற்ற காலோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கால்கள் வரட்டுமப்பா, செயல்படாத கரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இன்னும் விதவிதமான தண்டுவட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு ஐயோ ஏன் இருக்கிறோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்கப்பா. தேவரீர் இவர்களுக்காய் ரத்தம் சிந்திரீர் அல்லவா, இவர்களுக்காய் நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தீர் அல்லவா, அதை நினைவு கொள்ளும், அதை நீர் நினைவு கொள்ளும். நான் நம்முடைய அடிமுறை அதிகாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும் நான் ஜெபிக்கிறேன். சாபங்கள் தொலைந்து போகட்டும் ஆண்டவரே, சாபம் தொலைந்து போகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாபங்கள் தொலைந்து ஆசீர்வாதம் இன்றைக்கே நடக்கட்டும் அப்பா. தேவரீர் இரக்கம் பாராட்டும். எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி நிஜமான இயேசு மகாராஜன் எனக்கு தந்த பாக்கியத்துக்காய் அவரை துதிக்கிறேன், சொதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக.
இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை ஐயா. ஆம், எது விதமாக சொல்கிறது? உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? என்னோட திருப்பங்களேன். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் சொல்லுகிறார். என் மேலே உன் பாரத்தை வச்சிருப்பா. ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு வருத்தம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதோ, ஏதோ ஒன்றை நினைத்து நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிம்மதியை தொலைத்து விட்டீர்களோ, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் பாரம், உங்கள் குடும்பத்தின் பிரச்சனை, வேதனை உங்களை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தி தூக்கமில்லாத இரவுகளாய் வைத்திருக்கிறதோ, கண்ணீர் நிறைந்த இரவுகளாய் உன் இரவுகள் இருக்கிறதோ, வேதனை வருத்தத்தோடு ஏன் வாழ வேண்டும் என்று நடை பிணம் போல் இருந்து கொண்டிருக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். ஆம், உனக்கு ஒரு நற்செய்தியை என் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுதான் அவர் சொல்லுகிறார். உன் வருத்தத்தை, உன் பாரத்தை என் மேலே வச்சிருப்பான்னு சொல்லி என் மேலே வச்சிரு. இன்றைக்கு அநேகருக்கு இந்த வசனம் தெரியலாம், இது சத்தியங்கள் புரியலாம், நல்லது. வேதத்திலே என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 5:7 சொல்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. அப்போஸ்தலர் விதமாய் சொல்கிறார், உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறது, உன் கவலை நீ வச்சு விடக்கூடாதுமா, அவர் மேலே வச்சிரு. இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பழைய நாட்களிலே ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். காட்டாற்று வெள்ளம் வந்திருக்கிறது. அந்த காட்டாற்று வெள்ளத்தில் கிராமவாசி மாட்டிக்கொண்டார். தன்னுடைய தலைமையில் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த அந்த விளை பொருட்களை சுமந்து வந்தவருக்கு இனி இந்த வெள்ளத்தில் நம்மால் செல்ல முடியாது என்ற ஒரு எண்ணம். தூரத்தில் ஒரு மாட்டு வண்டி வருகிறது. அந்த வண்டியை பார்த்தது இவருக்கு ஒரு சந்தோஷம். எப்படியாக இந்த வண்டியில் ஏறிவிட வேண்டும் என்று. அங்கே அந்த வண்டியும் கொஞ்சம் பாரத்தோடு வருகிறது. இந்த வண்டிக்காரர் சொல்லுகிறார், அண்ணே, என் வண்டியே அதிகமான அளவு தான் இருக்கிறது போல் இருக்குது, இன்னும் இதில் ஏற்றினால் என்னுடைய மாடுகள் கஷ்டப்படும், தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிறார், ஐயா, என்னுடைய நிலையுமே பாருங்கள், என்னால் இந்த ஆற்றை கடந்து இந்த சாக்கோடு வர முடியாது, இதை இங்கே விட்டு சென்றாலும் இது வீணாய் போய்விடும், எப்படியாவது என்னை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் வேறு வழி இல்லாமல் ஏற்றியிருக்கிறார். கொஞ்சம் தூரம் போயிடுச்சு, ஆற்றை தாண்டி விட்டாச்சு. தாண்டையும் இந்த வண்டிக்காரர் திரும்பி பார்த்திருக்கிறார். அந்த மனிதன் மூடைகள் நிறைந்த அந்த வண்டியில் மூடைக்கு மேலே உட்கார்ந்து தன்னுடைய மூடையை சுமந்து கொண்டு வருகிறான். இந்த வண்டிக்காரர் கேட்டிருக்கிறார், எப்போது இருந்து வச்சுருக்கீங்க? அண்ணே, நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் வண்டிக்கு ரொம்ப பாறை இருக்குது, என் மாடு செமக்க கஷ்டப்படும்னு சொல்லி, அதனால தான் நான் இந்த மூடையை ஏன் தலையில் வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்கிறார். எது மேலே இருந்துக்கிட்டு? வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு. இன்றைக்கி இதைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம், கிறிஸ்துதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறோம். ஆனால் பாரத்தை, வருத்தத்தை, வேதனையை யார் தான் வைத்திருக்கிறோம்? நாம் தான் வச்சுக்கிடுக்கோம். ஆமாம் தானே? நாளைக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்ய. ஐயா, லூக்காவிலே மத்தேயிலே பார்த்து சொல்லார், அதில் ஐயா ஒரு புல்லை பாரு, இன்னைக்கு இருந்து நாளைக்கு கருகி போகிற இந்த புல்லுக்கு நான் எவ்வளோ டிசைன் பண்ணுகிறேன், அந்த நாளையை குறித்து கவலைப்படாது, அதுக்கு பண்டகசாலை இல்லை, எதுவும் கிடையாது, பறவையை பாருன்னு சொல்லி புரியுத வண்ணமாய் சொன்னாலும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வேறு. இது நம்ம தான் போராடணும், ஒரு நாள் நீ ஜெயிக்க முடியாது.
போராடுவதற்கு ஒருவர் இருக்கிறார். உனக்காய் வழக்காட ஒருவர் இருக்கிறார். உனக்காய் வழக்காடி உனக்காய் நியாயம் செய்வதற்கு ஒரு நல்ல நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசுவின் இரட்சகர். உங்கள் குடும்ப பாரத்தை அவரிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். அன்னாள் என்று ஒரு அருமையான ஒரு சகோதரி இருந்தாள். அது 1 சாமுவேல் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அவளுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது. பிள்ளை இல்லாதவளை எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. வருத்தம், வேதனை. ஒவ்வொரு வருஷமும் அந்த சர்ச்சைக்கு போகும்போது எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும் அழுதுகிட்டே கூடாரத்தில் இருக்கும். ஆமாம், நம்ம பாஷையில் சொல்லப்போனால் எல்லோரும் தோத்திர பண்டிகைகளுக்கு அந்த பெரிய சபைக்கு போவாங்க. இந்த அம்மாவும் போவோம், எல்கானா கூட்டிகிட்டு போவார். ஆனால் தோத்திர பண்டிகைக்கு ஆராதனைக்கு போக மாட்டாங்க. ஆமாம், ஆராதனைக்கு போகாமல் ஐயோயோ என்னை எல்லாரும் பார்த்து என்னை எப்படி மலடின்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி பிள்ளை இல்லாதனால கூடாரத்துக்குள்ளே இருந்து அழுதுகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு புத்தி வந்துச்சு இந்த அம்மாவுக்கு. ஆமாம், புத்தி வந்துச்சு. நம்ம வந்திருக்குது ஆலயத்துக்கு, இங்கே போய் சொன்னால் என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆலயத்தில் போய் சொல்லிட்டு நினச்சிருக்கு இனி துக்கமுகமாக இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆலயத்தில் தேவன் இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வர வேண்டும். என் சகோதரனே, சகோதரியே, ஆலயத்தில் தேவன் ஒரு இருக்கிறார், என் சத்தத்தை கவனிக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். வீணே வெறுமனே ஆலயம் வாரம் போய் வந்தாலும் பிரயோஜனம் இல்லையோ. நீங்களே தான் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள், வச்சுட்டு வந்துருங்க. நான் சொல்லுவேன், இந்த வாரம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை கிறிஸ்து ஆராதிக்கிற, இயேசுவை கிறிஸ்து ஆராதித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சபைக்கு, உங்கள் அருகே இருக்கிற சபைக்கு போங்கள். அங்கே போய் மனம் கசந்து அழுது உங்கள் பாரங்களை, வேதனையை, வருத்தத்தை, குடும்ப பிரச்சனையை அங்கே கொட்டி விட்டு வந்து விடுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், இதை நான் இன்னைக்கு செய்வேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். முடிஞ்சால் சொல்லுவேன், ஐயா இந்த செய்தியை கேட்டு கொடுக்குற இன்னைக்கே நீங்கள் செய்யலாம். அங்கே நிஜமான் உண்டு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் 4 கட்டடம் தான் என்று. ஐயா 4 கட்டடமோ அரை கட்டடமோ கட்டடமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் ஒருவர் அங்கே எழுந்தருள்வார். அவருடைய வல்லமை இங்கே எழுந்தருளும், அவருடைய மகிமை இங்கே எழுந்தருளும். அந்நாளுக்கு செய்த தெய்வம் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கும் இருக்கிறார், அதே வல்லமையோடு, அதே மகிமையோடு. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அது 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு ஊழியருடைய வீட்டில் தரித்திரம், கடன். இன்றைக்கி அநேகர் வீட்டில், உங்கள் வீட்டில் கடன் இருக்கலாம். இதே போல் கடன்காரன் நல்ல வார்த்தை கேட்டிருப்பான் முழுக்க. மானங்கிட்ட கேள்வி தான் கேட்காங்க, அம்மாவா இல்லையா? அநேக கடன் 200 ரூபாய்க்கு என்னென்ன வரத்து வராங்க. இந்த அம்மா எவ்வளோ கடை வச்சு, அந்த ஐயா எவ்வளோ கடை வச்சு இறந்தாரோ தெரியல. கடன் கொடுத்தவன் வந்து பிள்ளைய அடிமையாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி இல்லையே எப்படி நல்ல வார்த்தை சொல்லியிருப்பான். மனம் கசந்து, நான் சொன்னது போல சாக வேண்டாம் என்று வாழ விரும்பி யாரிடம் போய் சொல்லுவோம் என்று பார்த்த பொழுது கர்த்தருடைய தாசனிடத்தில் போய் சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காய் பரிதவித்து பரிந்து பேச ஒரு நடுவர் ஒருவர் உண்டென்றால் அது நிஜமான இயேசு மகாராஜன் தான். ஆனால் நீ உன்னுடைய காரியங்களை சரியான ஊழியரிடத்தில் சொல்லுங்கள். தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழுகிற பரிசுத்த பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள். உங்களுக்காய் புலம்பி எழும்பொழுது தேவன் கேட்பார். நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலனுள்ளது. என் அன்பு கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நீங்களும் செய்வீர்களா? அந்த ஊழியர் கற்றுக் கொடுத்தார், வெறுமையானதெல்லாம் நிரப்பப்பட்டுச்சு. ஆமாம், நான் இன்னைக்கு சொல்லுவேன், நிஜமான இயேசு மகாராஜன் உங்களோடு இருப்பாராக. கஷ்டம், போராட்டம், வருத்தம் ரொம்ப இருக்குதா? அக்கா, அண்ணன், வெக்கப்படாமல் ஒன்று செய்யுங்கண்ணே. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிடுங்கண்ணே. உங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஆட்களை கூப்பிடுங்க. உங்கள் பக்கத்து தெருவில் உள்ள கூப்பிடுங்க. ஏக்கா, எங்கள் வீட்டில் ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு போங்கக்கா. அண்ணா, எங்கள் வீட்டில் ஒரு நாள் ஜோம் பண்ணுங்கண்ணே. என் வீட்டில் இவ்வளோ தரித்திரமாக இருக்கண்ணே, ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லைங்களே சொல்லுங்கள், ஐயா வாங்க எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அம்மா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. உன் வீட்டில் இருந்து ஜெப சத்தம் கேட்கட்டும். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க,
இதெல்லாம் நாங்களா அப்படின்னு தேவன் அப்படியே வைத்திருப்பார். தேவன் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். அந்த கடன் பிரச்சனை அன்னையோடு முடிஞ்சிச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், உங்களுடைய வட்டி பிரச்சனையும் உங்களுடைய கடன்களும் உங்களுடைய பாரங்களும் இன்னையோடு பேரட்டும். ஆமேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்க கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகள் உண்டு. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என் ஆண்டவர் இயேசுவின் ரட்சகர் இதுமாய் சொன்ன ஒரு காரியம்தான். அங்கே ஒரு மனுஷன் வியாதியோடு இருக்கிறான், குஷ்டரோகம். 10 பேர் ஊருக்குள்ளில் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நான் ஆசையாக கட்டின வீடு, அந்த ஊரில் போய் செங்கல் வாங்கிட்டு வந்தேன், இந்த ஊரில் போய் மணல் வாங்கிட்டு வந்தேன், இந்த ஊரில் போய் அந்த ஆள்கிட்ட கடனுக்கு சிமெண்ட் வாங்கினேன், ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி புலம்பி வீட்டுக்கு போக முடியலையே, என்னால் இந்த வியாதி என்னை பிடித்து விட்டதே, ஊருக்குள் போக முடியலை என்று புலம்பிக் கொண்டிருந்தான். என்ன ஜமான் அந்த வழியே வருகிறார். நான் சொல்லுவேன், ஐயா அம்மா தற்செயலாக இல்லையா, இவனுடைய வேதனையை வருத்தத்தை பார்த்து தேவனே வந்தார் ஐயா. அதே போல் இன்றைக்கு நான் சொல்வேன், தற்செயலே அல்ல என் சகோதரியே சகோதரனே, நீ இவ்வளவு நாளும் அனுபவித்த கஷ்டத்தை பார்த்து கண் வேதனையை பார்த்து என் எஜமானே உன் அருகே வருகிறார், அவரே வருகிறார். அந்த மாத்திரத்திலே அவர் சொல்கிறார், நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு. நீ இன்னைக்கு நம்புறியாம்மா? ஏக்கா நம்புறீங்களா? அண்ணன் நம்புறீங்களா? இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் பிரச்சனையை போராட்டத்தை அவர்கிட்ட வச்சுட்டேன், இனி எனக்கு தேவையில்லை. நாளைய தினம் நாளைக்காக அது கவலைப்படுமாம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்த மாதம் அதுக்கு என்ன செய்ய இதுக்கு என்ன? ஐயா அது நாள் கவலைப்படுமாம். வேதம் சொல்லுகிறது, கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று. நீ கவலைப்படாதம்மா, உன் கவலையை அவர்கிட்ட வச்சுருங்க. ஆண்டவர் கேட்குறார், உன் சொத்தை கேட்கல, உன்னுடைய பணத்தை கேட்கல, உன்னுடைய பொருளை கேட்கல. அவர் சொல்கிறார், உன் கவலையை மேலே வை. ஐயா இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எங்கேயாவது உண்டா? யோசித்து பாருங்கள் ஐயா. உன் கவலையை மேலே வச்சிரு, நான் அதை ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மாற்ற என்று தேவன் சொல்லுகிறார். தேவனே, இதை நம்பி யார் யார் இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் தேவனுடைய கரம் இப்பொழுது நீட்டப்படட்டும். அப்பா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது யார் யார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. தருத்திர பிசாசுகள் அங்கிருந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிரிவினை கொண்டு வருகிற பிரிவினை யாவிகள் அந்தந்த சரீரத்தை விட்டு வெளியே போவதாக இயேசுவின் இரத்தத்தினாலே. இப்பொழுதே ஒரு புது சந்தோஷம் வீட்டுக்குள் வந்தாலே நிம்மதி இல்லையே என்று புலம்புகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, நீர் அங்கே உம்முடைய வல்லமையோடு எழுந்திருவீராக. இனி இவருடைய சமாதானத்தை சத்ரு குலைத்து போடக்கூடாது, இவர்கள் ஆசீர்வாதத்தை அது பிடுங்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது சந்தோஷம், ஒரு புது சமாதானம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வீட்டை நிறைக்கட்டும் அப்பா, நிறைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாபம் தொடாதிருப்பதாக அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும் அப்பா. நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன் என்று உம்முடைய பிள்ளைகள் நம்பட்டும் அப்பா. நம்பி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே.